ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கதிர் ராஜி 2 பேரை காட்டுறாங்கங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல் இன்ஸ்டியூட் போகிறாங்க. இன்ஸ்டியூட் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பீச் இருக்குல்ல, பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. போனோன்னா அங்கே பாட்டு போட்டி அந்த மாதிரிலாம் நடக்குது. அதில் நம்ம கதிர் கலந்துக்கிறாரு. கதிர் ராஜிக்காக கலந்துக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ராஜி நீ தான் நல்ல டான்ஸ் ஆடுவேல, நீ கூட போய் டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னான்னா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. ரூமுக்கு போனோன்னே நம்ம கதிர் இருக்கார் இல்லையா, கதிர் ராஜிக்கு பூலாம் வாங்கிட்டு வச்சுட்றாரு. 2 பேர் சந்தோஷமாக இருக்காங்க. சின்ன கப்பலாக இருந்தாலுமே இவங்க 2 பேர் பேர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் சரவணனும் அஞ்சலியும் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. சரவணனும் அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடைக்கு போகிறாரு. நம்ம சரவணன் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போயிட்டு பாண்டியன்லாம் இருக்கார் இல்லையா, பாண்டியன் இன்னுமே கோமதி மேலே கோவமாக தாங்க இருக்கார். நம்ம சரவணன் கோமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. பேசினாலுமே பாண்டியன் இன்னுமே கோமதி மேலே கோவமாக தான் இருக்கார். கோவமாக இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா, ஏன் என்கிட்ட சொல்லிட்டு அதை பண்ணலாம்ல, சொல்லாமல் இவ்வளோ தூரம் எதுக்கு போய் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜி மேலே எனக்கு எந்த கோவமே இல்லை. ராஜி பாவம், சின்ன பிள்ளை, நம்ம வீட்டை பார்த்து வளர்ந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, ரொம்ப நல்ல பிள்ளை. ராஜி மேலே எனக்கு கோவம் கிடையாது, உங்கள் அம்மா மேலே தான் எனக்கு கோவம். கோமதி ஏன் என்கிட்ட சொல்லலை, இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா, அவங்களே நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறோன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக அவங்க குடும்பத்தை மானத்தை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு செஞ்சுட்டு பேசிட்டு, ராஜி மேலேலாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணேன்னா சரவணனும் அஞ்சலியும் ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டையா, செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மயில் சரவணன் நினச்சி அழுது புலம்பிட்டு கிடக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இவர் அஞ்சலிக்கிட்டே இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் மற்றவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. குன்னக்குடி வந்ததுலேருந்து இப்போ தான் நான் பேசுகிறேன் உன்ட்ட அப்படின்னு சொல்லி அஞ்சலி சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்னோன்னா 2 பேர் பேசிட்டு செஞ்சுட்டு நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் சரவணன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுற மாதிரி தெரியுது. அஞ்சலிக்கிட்டேயும் நல்லா பேசுகிறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பார்க்கவே இப்போ கொஞ்சம் சீரியல் ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. நம்ம ஜீவா அப்புறம் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, மீனா, அவங்களோட கதை தான் என்னன்னே தெரில. சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. நீங்கள் இன்றைக்கான எபிசோட் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.